7 மாசமா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சரியில்லை இது வரைக்கும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் எவ்வளவு தரனா போராடுவாரு. மக்கள்கிட்ட எவ்வளவு தரனா அவரும் பதில் சொல்றாரு. சார் அந்த மூட்டை கொஞ்சம் அடியில் எடுத்து பாருங்க சார். எவ்வளவு புழு இருக்கு பாருங்க சார். இது எப்படி சார் நீங்களே பாருங்க. உங்க வீட்டுல சார் உங்க வீட்டுல சாப்பிடுவாங்களா? இது உள்ள எவ்வளவு புழு இருக்கு பாருங்களா. 100 அரிசி 10 புழு இருக்கு சார். ரேஷன் அரிசி போட்டா ஒழுங்கா போட முடியாது. புழு பூச்சி அரிசி போட்டா மக்கள் எப்படி சாப்பிடுறது? அரிசி மாற்றப்படும். அரிசி போறாங்க 100 மூட்டை தான் வைக்கலாம். எத்தனை மூட்டைக்கான பில்டிங் 100 மூட்டை நீங்க அனுப்புறது எத்தனை இதுக்கு அனுப்புறீங்க? வைக்கிறதுக்கு இடம் இல்ல. சரியான ஒரு தீர்வு வேணும். ஒரு அரிசி போடுறாங்க எத்தனை மூட்டை சார் அதை வைக்கிறாங்க? எத்தனை மூட்டை நீங்க அனுப்புறீங்க? சொல்லிட்டு சார் மக்கள் சொல்லிட்டு சார் இங்கே பேசுறாங்க. அரிசி வந்து ஒழுங்கான முறைக்கு அரிசி புழு பூச்சி அரிசி கொண்டாந்து போடுறதா அது போடுறதுன்னா என்ன? மக்கள் சொல்லிட்டு சார் சொல்லாம அப்புறம் என்ன பேச விட மாட்டேன். அப்புறம் பொருள் என்ன பேச முடியல நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்க வந்து இன்னும் நாள் போராட்டம் சார். 7 மாசமா சொல்லுங்க சார். வர பொருள் வந்து சரியான முறையில் வருதுனால வைக்கிறதுக்கு இடம் இல்லை. 100 மூட்டை தான் பில்டிங் வைக்கலாம். வர மூட்டை எத்தனை மூட்டை வந்து 300-350 மூட்டை வருது. இங்கே ரேஷன் மொத்தம் 600 ரேஷன் கார்டு இருக்கு. 850 ஆனால் வைக்கிறதுக்கு 300 கார்டு கூட இங்கே இடம் இல்லை. போதுமான இட வசதி இல்லை. வைக்கிற மூட்டை அடியில் நொத இருக்குது, புழுவா இருக்குது. வேணா செக் பண்ணி கூட பாருங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க, நான் மட்டும் சொல்லலை. இது எல்லாரும் சார்பாக தான் நான் சொல்றேன். இது பல முறை நாங்கள் சொல்லிட்டோம், தகவல் சொல்றேன். இது வரைக்கும் அவங்க காதல் எதுவுமே ஏற்றுக்கல. அப்படியே உள்ள வந்து பூரா வருது, பூச்சி வருது, பள்ளி வருது. ஒரு முடிவு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப முடிவு பண்ணுங்க. தகவல் மேல அதிகாரிட்ட சொல்லுங்க. ரேஷன் பொருள் வாங்க மாட்டாங்க, வாங்கினாலும் கீழே தான் போடுறாங்க. இதுக்கு என்ன முடிவு அதை மட்டும் நீங்க மேல பரிந்துரை பண்ணி கேட்டு தகவல் சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். சொல்லுங்க. நம்ம யாரு கிடையாதுங்கம்மா, வராங்களாம்.